ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோ கிரீன்ஸை பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்கள் அதை வீட்டில் வளர்க்கணும், இல்லை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மைக்ரோ கிரீன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது பாட்டிங் சாயிலை பற்றி போவோம். ரொம்ப ஈஸிங்க. மூணு பொருள் தான். தேங்காய் நார் கழிவு, கொக்கோ பீட்டு, அது வாட்டரை ரிட்டைன் பண்ணிக்கோ, தண்ணியை தேக்க வச்சுக்கோ. வெர்மி காம்போஸ்டர், இது மண்புழு உரம் இல்லை வீட்டில் பண்ணுற உரம் எடுத்துக்கலாம். இது நல்லா வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக. அடுத்தது நீம் பவுடர், வேப்பம் புண்ணாக்கு. இது விதைகளில் வரக்கூடிய சின்ன சின்ன எறும்புகள்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வேப்பம் புண்ணாக்கு போட போகிறோம். இது மூணுத்தையும் நல்லா எடுத்துக்க போகிறோங்க. பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நல்லா எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறீங்க. இதில் அதிகமாக கொக்கோ பீட் எடுத்துக்கோங்க. வெர்மி காம்போஸ்ட்டும் நீம் பவுடரும் கொஞ்சம் எடுத்துனீங்கன்னா போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த பாட்டிங் சாயில் தான் லைட் வெயிட் பாட்டிங் சாயில். இது நல்லா க்ரோத்து கொடுக்கும், உங்களுக்கு நல்லா ஹார்வெஸ்ட் வரும். இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸை எப்படி வளர்க்குறது, முறையாக எப்படி வளர்க்குறது, சீடு எப்படி போடுறது, எப்படி பேக்கிங் பண்ணணும், இது இல்லை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணுன்னா அதை யார்கிட்ட விற்க முடியும், வீட்டில் இருந்து பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும், யார்கிட்டலாம் விற்கலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸை பற்றி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.